ஹலோ, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேன். நம்ம இந்த வாரம் எங்களுக்கு விஷு பண்டிகை, தமிழ் புத்தாண்டு இதை ஒட்டி நம்ம ஒரு பணியாரம் செய்யலாமா? இனிப்பு பணியாரம் கிருஷ்ணருக்கு நேதிக்கிறதுக்கு எங்களுக்கு ரொம்ப விசேஷங்க. சூப்பராக இருக்கும். ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். நம்ம அரிசியிலும் செய்யலாம், அரிசி மாவுலேயும் செய்யலாம். இன்றைக்கி அரிசி மாவில் செய்யலாம் ஈஸியாக. அதுக்காக ஒரு பேன் அடுப்பில் வச்சு அதில் 1 கப்பு சர்க்கரை, பொடித்த சர்க்கரை தான் சேர்த்துருக்கேன். இதுதான் சூப்பராக இருக்கும். உங்களுக்கு சீக்கிரம் கரைஞ்சிரும், வேலை சீக்கிரம் ஆகும், அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. ஒரு 1/2 கப்பு தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க விடுவோம். உங்கள்கிட்ட மண்டை வெல்லமாக இருந்தாலும் கூட உடச்சி இங்கே ஒரு அளவுக்கு ஒரு கப்பு இருக்கிற மாதிரி சேர்த்து நல்லா கொதிக்க விட்டுருங்க. கொதிச்சா போதும், வேறு ஒன்றும் பாகுபாதமெல்லாம் ஒன்றும் தேவையில்லை. நல்லா கரைஞ்சி வரணும், அவ்வளோதான். இனி ஒரு பாத்திரம் எடுத்து அதில் 1 கப்பு இடியாப்ப மாவு, அரிசி மாவில் இடியாப்ப மாவு தான் சேர்த்துக்கணும். அப்போ தான் நல்லாயிருக்கும். அதில் இந்த கொதிக்க அடுப்பிலேருந்து இறக்கி அப்படியே அந்த வெள்ளைப்பாகு இதில் ஊற்றிக்கலாம். பாருங்கள், ஊற்றிட்டு நல்லா கிளறி விடுவோம். இப்போ பச்சரிசி மாவில் கொஞ்சம் நல்லா தண்ணி இழுக்கும் இல்லையா? அப்போ நம்ம இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்க்கறதுக்கு இந்த பாத்திரம் இருக்குல்ல, வெல்லம் கொதிக்க வச்ச பாத்திரம், அதுலேயே கொஞ்சம் ஒரு 1/2 கப்பு தண்ணி திரும்ப ஊற்றி கிளறி விட்டுடலாம். கிளறி விட்டுட்டு ஒரு 6 மணி நேரம் நல்லா ஊறட்டும். ஊறுற வரைக்கும் வச்சுட்டு 6 மணி நேரத்துக்கு அப்புறம் பார்க்கலாம். பாருங்கள், இருக்கட்டும், அது இருக்கட்டும். 6 மணி நேரம் ஆயிடுச்சு. பாருங்கள், நல்லா கெட்டியாக வந்திருக்கு. இனி இதில் ஒரு 1/4 கப்பு மைதா மாவு, 2 டேபிள் ஸ்பூன் தேங்காய் கொத்து அப்படியே கட் பண்ணி போட்டிருக்கேன். அவ்வளோதான். நெய்யில் வறுத்தெல்லாம் சேர்க்கணுங்கிற அவசியம் இல்லை. கூடவே ஒரு 1/2 டீஸ்பூன் ஏலக்காய்த்தூள் போட்டுட்டு, இனி ஒரு 1.5 வாழைப்பழம், அது போதும். அது நல்லா தோல் உரித்து மிக்சியில் போட்டு நல்லா அடித்து எடுத்து ஊற்றிக்கலாம். அது ஊற்றுனா அந்த ஒரு ஸ்மெல்லு சூப்பராக இருக்குங்க. மஞ்சள் வாழைப்பழம் இருந்தால் அதுவும் சேர்த்துக்கலாம், சூப்பராக இருக்கும். இது சேர்த்துட்டு கலரும்போது தண்ணி இல்லைல்ல, அப்போ நம்ம என்ன பண்ணோன்னா அந்த மிக்ஸி ஜாரில் திரும்பவும் ஒரு 1/2 கப்பு தண்ணி ஊற்றி இதில் சேர்த்துக்கலாம். பாருங்கள், சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுறலாம். கிளறும்போது ரொம்ப தண்ணியாட்டம் ஆகக்கூடாது, பார்த்து சேர்த்துக்கோங்க. ஒவ்வொரு அரிசி மாவுக்கு 1/2 கப்பு தண்ணி தேவைப்படாது, அதை நீங்கள் பார்த்து சேர்த்துக்கோங்க. ஃபுல்லாக 1/2 கப்பு ஃபஸ்ட்லேயே சேர்த்துறாதீங்க. பாருங்கள், இந்த கன்சிஸ்டன்சியில் தான் வேணும் மாவு. இது நம்ம இனி செய்ய ஆரம்பிச்சிடலாம். அதுக்காக பணியாரக்கல் வச்சு அதில் நிறைய எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன். நான் அடுப்பில் கொஞ்சமாக ஊற்றி பாருங்கள். அப்போ மாவு நல்லா எழும்பி மேலே வந்துச்சுன்னா எண்ணெய் சூடாயிடுச்சுன்னு அர்த்தம். இனி நம்ம ஃபஸ்ட்டு ஊற்றும்போது சுற்றி ஊற்றுங்க. ஏன்னா அப்போ தான் சுற்றி தான் கொஞ்சம் சூடு கம்மியாக இருக்கும், நடுப்புற ரொம்ப சூடாக இருக்கும். அதனால் ஒரே பதமாக வெந்து கிடைக்காது மாவு. அப்போ கரெக்டாக வெந்து வரணும்னா, எல்லாம் ஒரே மாதிரி ஆகணும்னா சுற்றி ஊற்றிட்டு நடுப்புற லாஸ்ட்டாக ஊற்றுங்க. அது ஒரு 2 நிமிஷத்தில் ஓரளவுக்கு வெந்துடும். பாருங்கள், வெந்தாச்சு. திருப்பி எல்லாத்தையும் இதே மாதிரி திருப்பி போட்டுடலாம். பாருங்கள், எல்லாம் திருப்பி போட்டாச்சு. திரும்ப போட்டுட்டு ஒரு 1லேருந்து 2 நிமிஷம், அவ்வளோதான். அதுக்குள்ளே அந்த பக்கமும் வெந்துடும். பாருங்கள், வெந்தாச்சு. எல்லாம் ஒரே கலரில் வந்தாச்சு. பாருங்கள், இனி நம்ம இது ஏதோ ஸ்குயராக இல்லை ஃபோர்க்காக ஏதோ ஒன்று வச்சு குத்தி எடுத்துட வேண்டியதான். பாருங்கள், எல்லாத்தையும் இதே மாதிரி எடுத்துடலாம். எங்களுக்கு இது ஒரு விஷு பண்டிகை, அதுக்கு ரொம்ப முக்கியமாக கனி வைப்போம். அதுக்காக தான் இது. இதே மாதிரி மிச்சமாகவே ஊற்றி எடுத்துட வேண்டியதான், அவ்வளோதான். பாருங்கள், அப்பமெல்லாம் ரெடியாக வந்திருக்கு. என் பேரன் ரொம்ப நேரமாக காத்துட்ருக்கான். மனு எங்கேனண்டு? அவனுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. எல்லாருக்கும் விஷு ஆசம்சைகள். எல்லோரும் இதே அளவுகளோடு செஞ்சு சாப்பிட்டு பார்த்து எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வாரம் சந்திக்கும் வரைக்கும் வணக்கம்.